இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் முன்னுரிமைகளின் கட்டளைகள், laws of priorities அல்லது precepts of priorities. முன் உரிமைகளின் கட்டளைகள், முன் உரிமைகளின் கட்டளைகள். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன் இந்த நாளின் செய்தியானது நாம் பரிசுத்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெற இந்த செய்தி நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எழுந்து நிற்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 34 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். ஒருவரும் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனித்து வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேச அது ஏதுவாயிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைமைகளை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை உங்களுக்கு பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து நம்முடைய திருவுக்குள் வசனம் 33வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையான சபையாரே, இந்த வசனத்தை அடிக்கடி நாம் கேட்டு பழகினவர்கள் ஏதோ ஒரு சாதாரண வசனமாக நாம் நினைத்து விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீ நீதியும் தேடுவாயானால் மற்ற எல்லாவற்றையும் பார்க்கிறோம், மற்ற எல்லாவற்றையும் விட என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைபடாது. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அற்புத அதிசயமாய் சந்திப்பேன் என்று சொல்றார். இந்த வசனம் ஒரு சாதாரண வசனத்தை போல தோன்றினாலும் ஆழமான அர்த்தங்களுடைய ஒரு வசனமாய் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தில் இருக்கிற கருப்பொருள் என்னவென்றால், உள்ளான செய்தி என்னவென்றால், முன்னுரிமைகள். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அவருடைய நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட வேண்டும். நான் ஆண்டவரை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை பிரியப்படுத்துவேன் என்ற வழிகள் அவருக்கு பிரியமாயிருக்கட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிற நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த நாளின் போதனையிலே நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், கர்த்தர்
எதை முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நாமும் முதன்மைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு எது முக்கியமோ அதுதான் நமக்கும் முக்கியமா இருக்கணும். அதை தான் நாம் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பாடமாக நாம் படிக்க போகிறோம். துவக்கத்தில் சொல்றேன், உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரு திறவுகோல் என்ன தெரியுமா? தேவனுடைய முன் உரிமைகள் என்னுடைய முன் உரிமைகளாக, உங்களுடைய முன் உரிமைகளாக மாற வேண்டும். அருமையான சபையாரே, என்றைக்கு தேவனுடைய முன் உரிமைகள் ஆண்டவர் எதை முதன்மைப்படுத்துகிறார், எதை முதன்மையாக வைக்கிறாரோ அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் மாறும்போது உங்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். வேற விதத்தில் சொல்லணும்னா, தேவனுடைய பார்வையிலே எந்தெந்த காரியங்கள் முக்கியத்துவமாய் காணப்படுகிறதோ அந்த காரியங்கள் நமக்கும் முக்கியமாய் காணப்படும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? What is important to God must become important to us. ஆண்டவருக்கு எது முக்கியமோ அது நமக்கும் முக்கியமாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். சில சமயத்தில் நாம் தவறு பண்ணுகிறோம். என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் எல்லாமே முக்கியம்னு நினைக்கிறோம். ஒரு நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது, அப்படிதானே? காலையில் எழுந்த உடனே அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நீங்க எல்லா காரியத்தையும் முக்கியத்துவம் நினைச்சிட்டீங்கன்னா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே முக்கியம் இல்லைன்னு ஆயிடும். நீங்க சிந்தித்து பார்க்கணும். நான் பேசுறத நீங்க சிந்திக்கணும். உங்களோட வாழ்க்கையிலே அந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் முக்கியம்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில முக்கியம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமே. நாம் எவ்வளவு பிஸியாக அலுவலாக இருக்கிறோம் என்பது அல்ல. கேள்வி என்னவென்றால், எந்த காரியத்திலே நாம் அலுவலாக இருக்கிறோம்? What are we busy about? ஆமே. ஸ்டீவன் கோ என்று சொல்லி ஒரு அருமையான மனிதன் இவ்விதமாக அவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களிலே ஒரு நாளில் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நம்ம வருஷப்படுத்துறோம். நம்முடைய அநேகருக்கு எழுதுகிற பழக்கம் இருக்காது. ஆனால் மனசில் இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த காரியத்திலே எது முக்கியம்னு யோசிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் என்னிடத்திலே முக்கியமாய் செய்ய எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நான் சிந்தித்து செயல்படும் போது என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே பேசும்போது முதல் தேவன் எதை முதலாக வைக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில முதலாக மாற வேண்டும். நான் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியிலே சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மிடத்துல ஒரு இடத்தை எதிர்பார்க்கலங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்தை எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையான இடத்தை எதிர்பார்க்கிறார். இடத்தை அல்ல சகோதரனே, சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்தை அல்ல, முதன்மையான இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கிறது அல்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துக்கு வரவே மாட்டார். ஆண்டவர் நான் ஏதோ கொஞ்சம் ஒரு இடம், ஒரு மூலையை கொடுத்துட்ற ஆண்டவரே. இல்ல இல்ல, ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்தை தேடுகிறவர் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை தேடுகிறவர். அவர் மாத்திரம்தான் அந்த முதல் இடத்துக்கு தகுதியானவர், பாத்திரவானாயிருக்கிறார். இந்த காலவெளியிலே நான் ஒரு கேள்வியை கேட்கணும். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஒரு நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக தீர்மானங்கள் இருக்க வேண்டியது இருக்கிறது. இந்த எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு எங்கே இருக்கிறார்? ஆண்டவராக இயேசுவை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாரும் சொல்ல முடியாது பிரதர், சிஸ்டர். சங்கீதம் 23:1 எல்லாரும் சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும் தெரியுமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
என்னோட வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்னா, யார் யார் ஆண்டவராய் இயேசுவை தங்களோட வாழ்க்கையிலே முதன்மையாய் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆமென். சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவராய் இயேசு உங்களோட வாழ்க்கையிலே முதன்மையாய் இருப்பார் என்றால், நீங்கள் இரக்கங்களுக்கு பின்பாகவோ நன்மைகளுக்கு பின்பாகவோ நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையும் நன்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேங்க. 1992ஆம் ஆண்டு என்னுடைய மத்திய அரசாங்க வேலையை நான் ராஜினாமா பண்ணினேன். நம்ம 2025 இருக்கிறோம். இத்தனை வருஷ காலம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் சொல்லக்கூடுமானால், இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு பணம் தேவையாயிருக்கு, சுகம் தேவையாயிருக்கு, என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க கேட்டதே கிடையாது. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், நான் என் கர்த்தரை முதன்மையாக வைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக, செய்ய வேண்டிய அத்தனை காரியத்துக்கு முன்பாக என் கர்த்தரை முதன்மையாக நான் வைத்திருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஒரு நாள் குறைபட்டு போக மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இப்படி சொல்றதுனால பாஸ்டருக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு 1000 பிரச்சனை. ஆனாலும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு நாள் நான் குறைபட்டு போவதே இல்லை. காரணம், நான் ரொம்ப ஜாக்கிரதையா என்னோட வாழ்க்கையிலே மிக மிக ஜாக்கிரதையா இருக்கிற ஒரு காரியங்களிலே ஒன்று என்னவென்றால், என்னோட வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுவை எல்லாவற்றிலும் முதன்மையாய் வைப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் காலையில் எழுந்த உடனே முதல் ஆளாக பேசுகிற நபர் நீங்க தான் ஆண்டவரே. வேற யார்ட்டும் நான் பேச மாட்டேன். முதல் நபராக நான் பேசுகிறவர் யார் என்றால் ஆண்டவர் தான். காலையில் எழுந்த உடனே. ஆமென். அதே மாதிரி படுக்கைக்கு போகும்போது கடைசியா பேசிட்டு படுக்கிறவர் அவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் இதிலே மகத்தான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் ஆண்டவராய் இயேசுவை முன்பாக வையுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஒரு நாளிலே ஃபர்ஸ்ட் ஆண்டவர். எழுந்த உடனே ஆண்டவர். பெட் காஃபி அல்ல, நியூஸ் பேப்பர் அல்ல. மொபைலை தொடுவதற்கு முன்பாக பைபிள் எடுங்க. சில பேர் அந்த படுக்கையிலேருந்து எழுக்கும் போது கண்ணை திறக்கிறதுக்கு முன்ன தேடி கண்டுபிடிக்க எடுக்கிறது என்ன தெரியுமா? என்னது? மொபைல் எங்க வச்சோம்? இல்ல, மொபைலை தொடவே தொடாதீங்க. பைபிளை தொடாம ஆண்டவரே மொபைலை நான் தொட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. சின்ன காரியம்தான். வேதம் என்ன சொல்றது தெரியுமா? என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி பாருங்க. ஆண்டவரே, பெட் காஃபி குடிப்பதுக்கு முன்பாக நான் கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன், உடைய வேதத்தை வாசிப்பேன். தீர்மானம் பண்ணி பாருங்க. ஆண்டவரை நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் முதன்மையாக வைப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய முதன்மையான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். If you give God the first place, God will give you his best. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சிறந்த காரியம் வேணும்? ஆண்டவரை முதன்மையாய் வைக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆமென். First things, முதன்மையான காரியம்னு சொல்லும்போது எப்பொழுதுமே முதன்மையான காரியம் பரவசம் முட்டுகிற ஒரு காரியம் தான். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க ஸ்கூலுக்கு போன ஃபர்ஸ்ட் டே யோசிச்சு பார்க்க முடியுதா? ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. அந்த நாள் ரொம்ப சிறந்த நாள், அப்படிதானே? ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க முதல் முறையா வாயை திறந்து அம்மான்னு கூப்பிட்ட அந்த முதல் வார்த்தை பெற்றோர்களுக்கு ரொம்ப விசேஷம். அல்லது முதல் விஷயம் நீங்க நடந்த அந்த நாள் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? முதன்மையாக எப்பொழுது நீங்கள் ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக எனக்கு ஆண்டவர் இயேசு வேண்டும் என்று முதல் விஷயமாக நினைத்த அந்த நாள் ரொம்ப விசேஷித்த நாள், அப்படிதானே?
ஒரு பொதுவான இடத்துல நீங்கள் முதல் விசையாக ஜெபித்த ஜெபம் ரொம்ப முக்கியம். என்னால் மறக்கவே முடியாது. 1980ஆம் ஆண்டுகளிலே முதல் விசையாக, அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னோட வாழ்க்கையிலே நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஈவார்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு ஒரு பிரசங்கம் 1980ஆம் ஆண்டில். அது எனக்கு ரொம்ப விசேஷம். That was the first time I ever preached God's word. Amen. ஒருவேளை நீங்கள் சொன்ன முதல் சாட்சி அல்லது ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற முதல் ஆத்துமா, இந்த முதன்மையான காரியங்கள் ரொம்ப விசேஷித்தமான காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க போகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த காரியங்களை நாம் முதன்மையாக வைக்க வேண்டும். டெலிபரேட் சாய்ஸ், ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இந்த காரியங்களை என்னோட வாழ்க்கையில நான் முதன்மைப்படுத்த தீர்மானிக்கிறேன். நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாளிலே அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். we make lot of decisions. இந்த தீர்மானங்கள் எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால், உங்களுடைய முன் உரிமைகளை பொறுத்து தான் இருக்கிறது. எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை சார்ந்துதான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் இருக்கிறது. ஆமென். நான் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீங்கள் தேட வேண்டும். முதலாவது ஒரு காரியத்தை தேட வேண்டும். அதுதான் தேவனுடைய முன்னுரிமை. அந்த முன்னுரிமை என்னுடைய முன்னுரிமையாக மாறும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற விதம் விசேஷமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் உண்டென்றால், பிரித்து பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். we must learn to discriminate. பிரித்து பார்க்க பழகிக் கொள்ளணும். நான் என்ன அர்த்தப்படுத்துறேன்னா, எது முக்கியம் எது முக்கியம் அல்ல. ஒரு நாளிலே நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும், எதை முதன்மையாய் செய்யணும், எதை இரண்டாவது செய்யணும், எதை கடைசியா செய்யணும், எது முக்கியம் எது முக்கியம் அல்ல என்பதை பிரித்து பார்க்க பழகிக் கொள்வோமானால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, எது ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும், எது ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தும், எது பரிசுத்தத்துக்குரிய காரியம், எது அசுத்தத்துக்குரிய காரியம், எது நித்திய மதிப்புள்ள காரியங்கள், எது உலகம் மதிப்பாய் நடக்கிற காரியங்கள் வேற, பரலோக மதிப்பாய் பார்க்கிற காரியங்கள் வேற. இவைகளை பிரித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மெய்யாகவே ஆசீர்வாதம். ஆமென். What God values and what the world values. எதை கர்த்தர் மதிப்பாக பார்க்கிறார், எந்தெந்த காரியங்களை இந்த உலகம் மதிப்பாக பார்க்கிறது என்பதை நாம் பிரித்து பார்க்க பழகிக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளிலே அநேக காரியங்கள் நம்முடைய முன்னுரிமைகளை அந்த முதலான இடத்தை எடுப்பதற்கு அநேக காரியங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அந்த முதல் இடத்தை எடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறது. பிசாசும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக வைக்க நம்மை அநேக காரியங்களோடு கூட நம்மை ஈடுபடுத்தி விடுகிறான். ஆனா நம்ம காரியங்களை மதிப்பிட பழகிக் கொள்ளணும். மதிப்பிட பழகி எதை சொல்றேன்னா, முக்கியமில்லாத ஒரு காரியத்துக்கு முதலிடத்தை கொடுத்து விடக்கூடாது. முக்கியத்துவம் இல்லாத ஒரு காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை கொடுத்து விடக்கூடாது. We should not give the first place to the secondary things. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சரீரத்தை பார்க்கிலும் ஆத்துமா ரொம்ப முக்கியம். இங்க அநேக தவறு பண்றோம். அநேகருக்கு இந்த சத்தியம் தெரியும். நம்ம எல்லாம் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவோ சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். சத்தியம் நல்லா தெரியும். சத்தியம் என்னது? சரீரத்தை பார்க்கிலும் ஆத்துமா ரொம்ப முக்கியம்னு தெரியும். ஆனா நம்ம நடந்து கொள்கிற விதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், ஆனா அதை நடைமுறைப்படுத்த தவறி விடுகிறோம். நடைமுறை வாழ்க்கையில ஆத்மாவுக்கு கடைசி இடம் தான். சரீரத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்துட்டு நேரம் இருந்தா ஆத்மாவுக்கு.
நேரம் இருந்தா ஜெபம், நேரம் இருந்தா வேத வாசிப்பு, நேரம் இருந்தா வேத பாடக்கூட்டத்துக்கு வர்றது, நேரம் இருந்தா ஆராதனை. இல்ல இல்ல, தவறு பண்ணுகிறோம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். இந்த முன்னுரிமைகள் சரியா இல்லை. priorities are not set properly. சரீரத்தை பார்க்கலும் ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவர் இயேசு என்னங்க சொன்னாரு? மார்க் 8:36, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தமிழ் வேதாகமத்திலே ஜீவன் போட்டாங்க, அது எபிரேய வேதாகமத்திலே ஆத்துமா. ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? அப்ப ஆத்துமா எவ்வளவு விலையேறப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சரீரம் மரிச்சிடும், ஆத்துமாவுக்கு மரணமே இல்லை. ஆத்துமா நித்தியம், லிவிங் சோல், நிஷ்மாத் காயம் எபிரேயத்தில். ஜீவ ஆத்துமானு போட்டிருக்கும் தமிழ் பைபிள்ல, ஜீவ சரீரம்னு போட்டிருக்காது. சரீரம் மரணத்துக்கு ஏதுவானது, ஆனா ஆத்துமா நித்தியத்துக்குரியது. நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற எதுக்குன்னா 70 வருஷம் 80 வருஷம் ஏன் 90 வருஷம் ஜீவிக்கக்கூடிய அந்த சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா? நித்திய 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 காலமாய் ஜீவிக்கிற ஆத்துமாவுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. கேட்கிறீங்களா? ஆமென். நித்தியத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, தற்காலிகமான காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் பார்க்கிற காரியங்கள் நிஜம் அல்ல. கண்களாலே பார்க்கக்கூடிய காரியங்கள் நிஜம் அல்ல. எதை நீங்கள் பார்க்க கூடாம இருக்கிறதோ அதுதான் உண்மை. நம்ம பார்க்கிறதெல்லாம் நிஜம் நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிதானே? பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் என்ன சொல்றார்? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், நிரந்தரமற்றவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதுக்கு முன்னால மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க காணக்கூடிய அநித்தியமான கஷ்டத்தை தான் நீங்க பாக்குறீங்க, அப்படிதானே? பண கஷ்டம் பாஸ்டர், சரீரத்தில் நல்ல சுகம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளினால பிரச்சனை, காணக்கூடிய தற்காலிகமான காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, நீங்கள் காணக்கூடியவைகள் நித்தியமானவைகள் அல்ல, காணக்கூடாதவைகள் தான் நித்தியமானது. காணக்கூடாத கன மகிமை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்துக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய கண்களாலே காண முடியாது, ஆனா அவைகள் தான் நித்தியத்துக்குரியவைகள். நீங்க ஆண்டவர் யாரோட பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, காணக்கூடிய அநித்தியமான உடைய பாடுகளை குறித்து நீ கலங்காதே, கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே. உங்களோட பிரச்சனைக்காக கண்ணீர் விடாதீங்க. உங்களோட ஆத்துமாக்காக, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்களோட பரிசுத்தத்துக்காக, தேவ பிரசன்னத்துக்காக யோசித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசுவை கொல்கத்தா மலையிலே சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார்கள். ஸ்திரீகள் எல்லாம் அதை பார்த்து அழுகிறார்கள், அப்படிதானே? அந்த சூழ்நிலையில, அந்த வேதனையின் மத்தியில ஆண்டவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது. நான் தாழ்மையா கேட்கிறேன், எத்தனை தாய்மார்கள் உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க அழுகிறீங்க? ஆண்டவரே, என்னோட மகன் ரட்சிக்கப்படணும், மகள் ரட்சிக்கப்படணும், என்னோட குடும்பம் ரட்சிக்கப்படணும், நான் பரிசுத்தமா வாழணும்,
உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். தாழ்மையாக சொல்கிறேன், உலக காரியத்துக்காக அழுகிறதை நிறுத்திட்டு ஆவிக்குரிய காரியங்களுக்காக கண்ணீர் விட ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன், அதாவது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஜீவன் ரொம்ப முக்கியம். அப்படிதானே? அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம், எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாவற்றை பார்க்கலாம். எது முக்கியம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சபை ஐக்கியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். அநேக சமயத்திலே நாம் செய்கிற தவறு என்னவென்றால், இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியாம குழப்பிடுறோம். ஆண்டவர் அழகாக ஒரு உமானம் சொல்றார், எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பி பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15 to 21 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் உங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கப்படுகிற வசனங்களை நீங்கள் பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவளுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு, நல்ல கவனிங்க 19 வசனத்தை உங்களுடைய வேதாகமத்துல பாருங்க. பின்பு ஆத்துமாவே, கேட்டீங்களா? ஆத்துமாவே, இந்த தானியமும் இந்த திரளான காரியமும் ஆத்மாவுக்கா? ஆத்மா சாப்பிடுமா? இதெல்லாம் எவ்வளவோ விளைச்சலுங்க, திரளான விளைச்சல், எவ்வளவோ அறுவடை, எவ்வளவோ காரியத்தை இவர் சேர்த்துட்டார் வாழ்க்கையில. இப்ப சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தவறான ஒரு கணிப்பு, ஒரு விளக்கம். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா அவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும்? முட்டாளே, மதிகடனே, இதை ஒன்னும் நான் சாப்பிட முடியாது. இத்தனை வருஷம் நீ உழைச்சி சேர்த்து வைத்த ஒன்னுத்தையும் என்னால் அனுபவிக்க முடியாது, என்னால புசிக்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது. ஆத்மாவுக்கு ஒரே ஆகாரம் தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற ஆகாரமே கிடையாது. ஆத்மா விசேஷம், நல்ல கவனிங்க. ஆத்மாவுக்கு ஒரே ஒரு ஆகாரம் தான். அது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான். ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு. சரீரத்துக்கு நிறைய உறவுகள் இருக்கிறது. கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா தம்பி, இவங்க அவங்கன்னு சொல்லி சரீரத்துக்கு அநேக உறவுகள் இருக்கிறது. ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான். அவர் ஆத்மா மணவாளன், அவர் ஒருத்தர் தான். அதை தவிர வேற உறவு கிடையாது. இவ்வளத்தையும் சேர்த்து வைத்து அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் சொல்றாரு 19 வசனத்துல, பின்பு ஆத்மாவே, வாசிங்க. ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து. யார் குடிக்கணுமா? யார் புசிக்கணுமா? ஆத்மா. ஆத்மா அவரை பார்த்து சிரிக்குமா? சிரிக்காதா? புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர், நல்ல கவனிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்படியே இருக்கிறான். நம்ம எதில் ஐஸ்வர்யவானா இருக்கணும் சொல்லுங்க? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். ஆவிக்குரிய விஷயத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களிலே, பரலோக காரியங்களிலே நாம் ஐஸ்வர்யவான்களா இருப்போமானால் இந்த சரீரத்திலே எந்த காரியத்தில் நாம் குறைபட மாட்டோம். ஆமென். பிரித்து பார்க்கும்படியா நான் பேசுகிறேன். பிரித்து பார்க்கணும். ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரித்து பார்க்கணும். ஆமென். சரீர பலனை காட்டிலும் ஆவிக்குரிய பலன் வேணும். இன்னைக்கு அநேக சரீர பலனை தான் சார்ந்திருக்கிறேன். நான் சமாளிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன். இந்த சரீர பலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரீர பலத்தை பார்க்கிலும் ஆவிக்குரிய பலன் நமக்கு வேணும். இதை தான் பவுல் சொல்றாரு. கடைசியாக சகோதரனே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்க. ஆவிக்குரிய பலனை குறித்து பவுல் சொல்றார். சரீர பலன் குறைஞ்சிடும், குன்றி போயிடும். வயது ஆக சரீரத்தில் பலவீனம் வந்துடும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்க வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு கர்த்தருடைய மனுஷன் இப்படியாக சொன்னார், ஒரு மனிதனுடைய பிரதான பிரச்சனை என்னவென்றால், பிரதான பிரச்சனை என்ன என்று தெரியாமல் இருப்பதுதான். யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கிறது தான். சொல்றது விளங்குதா இல்லையா? ஒரு மனுஷனுடைய பிரதான தேவை என்னவென்றால், அந்த பிரதான தேவை என்ன என்பதை அறியாமல் இருப்பதுதான். அதான் அந்த மனுஷனுடைய பிரதான தேவை. இன்னைக்கு பிரயோஜனமற்ற அநேக காரியங்களிலே நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். முக்கியமான காரியங்களிலே நேரத்தை செலவழிக்க தவறி விடுகிறோம். சின்ன காரியத்தை பெருசா பண்ணிட்டு பெரிய காரியங்களே நாம் கவனம் செலுத்த தவறி போகிறோம். we major on minor things and minor on major things. ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த தவறை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த விஷயத்திலே முதலான காரியத்தை முதன்மையாக வைப்பதற்கு நாம் ஒரு சரியான வழிநடத்தலை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? Where we can find guidance in the matter of putting first things first. முதலான காரியத்தை முதன்மையாய் வைப்பதற்கான வழி நடத்துதல் நாம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? பரிசுத்த வேதாகமத்தில் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு ஒரு 5 காரியங்களை முதன்மையாக வைக்கும்படியாய் சொல்கிறார். இந்த 5 காரியங்களை முதன்மையாய் வைக்கும்படியாய் சொல்கிறார். அந்த காரியத்தை தான் நம்ம சுருக்கமா இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 5 laws of priorities அல்லது 5 precepts of priorities அல்லது 5 முன்னுரிமைகளின் கட்டளைகள். 5 முன்னுரிமைகளின் கட்டளைகள். முதலாவது ஆண்டவர் சொல்றார் பாருங்க. முதலாவது மன்னித்தல், பிறகு கொடுத்தல். முதலாவது சொல்லுங்க. முதலாவது மன்னித்தல், பிறகு கொடுத்தல். வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24. துரிதமா சீக்கிரமா வாசிங்க, நேரம் அதிகமா இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி. முன்பு இங்கிலீஷ் பைபிள்ல ஃபர்ஸ்ட்னு இருக்கும். ஃபர்ஸ்ட், முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயானால், பரிசுத்தாவினை நினைப்பூட்டுவாரானால், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலாவது முன்பு உன் சகோதரனிடையே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துவாயாக. ஆமென். முதலாவது மன்னித்தல், பின்புதான் கொடுத்தல்.
நீங்க சிந்தித்து பார்க்க முடியாது பேசுறேன். ஒப்புரவாக, முதலாவது உன் சகோதரத்திலே ஒப்புரவாக. ஒரு சகோதரத்திலேயோ ஒரு சகோதரிடத்திலேயோ மன்னிக்க கூடிய இருதயம் இல்லாவிட்டால் எப்படி ஒப்புரவாகுது? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தரோட ஒப்புரவாகணும்னா ஒப்புரவாகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மன்னித்து ஒருத்தரை மன்னித்து ஒப்புரவாகாவிட்டால் நீங்கள் எனக்காக கொண்டு வருகிற காணிக்கை வீண் என்று சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவரை மன்னிக்காத பட்சத்திலே நம்ம எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும், ஆண்டவருக்காக என்னதான் செய்தாலும், ஆண்டவருடைய பார்வையிலே அது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதை அங்கீகரிப்பதில்லை. அதற்கு மாறாக உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் மற்றவர்களை மன்னித்து விட்டு கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கையை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால், கர்த்தர் அதை அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, அதை ஆசீர்வதித்து பழுக பெருகி பண்ணி கர்த்தர் உங்களை திரும்பவும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சுருக்கமா சொல்லணும்னா, மற்றவர்களை நாம் மன்னிக்காத பட்சத்திலே நாம் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் வேஸ்ட். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொன்னது? அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஏதோ ஆண்டவருக்காக கொடுக்க விரும்பினால், ஆண்டவருக்காக ஏதோ செய்ய விரும்பவில்லை என்றால், ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது மற்றவர்களை மன்னிப்பா. மகனே, மற்றவர்களை மன்னிச்சுட்டு எனக்கு காணிக்கையை கொண்டு வா. மகளே, மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டு ஒப்புரவாகி விட்டு உட காணிக்கை இடத்துல கொண்டு வா. அதுக்கு பிறகு ஊழியம் செய். ஒருவரை மன்னிக்காம நம்ம என்னதான் ஊழியம் செய்தாலும் சரி, ராமுழுவதும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் சரி, அது கர்த்தருடைய பார்வையிலே ஒரு நாளும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு விளங்குது மன்னிப்பதுக்கும் நம்ம கொடுப்பதுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது? How many of you can see the connection between forgiving and giving? ஒரு இணைப்பு இருக்கிறது. மன்னிப்பதற்கும் நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கும் உள்ள ஒரு இணைப்பு இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, நான் தசமபாகம் ஒழுங்கா கொடுக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய குடும்பத்தில் இன்னும் வறுமைதான், இன்னும் கடன் தான், இன்னும் குறைவுதான். காரணம் என்ன சகோதரனே? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு அந்த மன்னிக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் இடையே ஒரு இணைப்பு இருப்பதை, இந்த சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ளாததுதான். நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறோம், ஆண்டவருக்காக என்னென்னமோ செய்யறோம், ஏன் என்னோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் என்னோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகனே மகனே, நீ கொடுக்கிறது உண்மைதான், ஆனா இன்னும் மற்றவர்களை மன்னிக்காம இருக்கிறீங்களே, இன்னும் அந்த விரோதம், அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், இன்னும் மன்னிக்க முடியாத சுவாபம். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், கர்த்தர் நீங்க கொடுக்கிறத ஆசீர்வதித்து பெருக்கி திரும்ப தரணும்னா, நீங்க மனப்பூர்வமா மற்றவர்கள் எல்லாரையும் மன்னிக்கணும். மன்னிக்கிறது என்று சொல்வது எப்பொழுதாவது ஒரு செய்கிற காரியம் அல்ல, அது நிரந்தரமான மனப்போக்கு. It is not an occasional act, it's a permanent attitude. ஒரு நிரந்தரமான மனப்போக்கு, ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுகிறது அல்ல, தெரிந்தே, ஆண்டவரே, இவர்கள் எனக்கு என்னுடைய இருதயத்தை உடைத்தது உண்மை, எனக்கு அநீதி செய்தது உண்மை, ஆனாலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன். நான் ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்க, என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன். ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிக்கிறது வேற, ஒருத்தர் வந்து மன்னிப்பே கேட்காம நீங்க மன்னிக்கிறது அது வேற. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நமக்கு விரோதமா தப்பு செய்தவங்க நம்ம கிட்ட வந்து, பிரதர் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், சௌரியம் மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டா மன்னிக்கலாம். இது ஒரு அனுபவம். மற்றவங்க வந்து மன்னிப்பே கேட்காவிட்டாலும், ஆண்டவரே நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். இந்த வசனம், வாசிக்கப்பட்ட வசனத்துல
அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா என்ன? அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரா? இல்ல, மன்னிப்பை கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுட்டு நீங்க போய் அவரை மன்னித்து ஒப்புரவா. கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல. அந்த வசனத்தை ரொம்ப தெளிவா நீங்க வாசித்து பாருங்க. நீங்க கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வரும்போது, நீங்கள் யாராவது உங்கள் பேரில் குறைவுள்ளவர் என்று நீங்கள் நினைவு கூறுவில் என்றால், உங்களுடைய காணிக்கையை பலிபீடத்தின் மேல் வைத்து விட்டு போய் மனப்பூர்வமாய் மன்னித்து ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள், நான் அதை அங்கீகரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு கர்த்தருடைய மக்களுடைய இருதயங்களிலே அநேக வேற்றுமையின் விதைகள், கசப்பின் விதைகள், வைராக்கியத்தின் விதைகளை விதைத்திருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளத்திலே, மீட்கப்பட்ட இருதயத்திலே கசப்பான வேரை அவன் முளைக்க செய்திருக்கிறான். அது அவர்களை தீட்டுப்படுத்தும், மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும். கிருபையை விட்டு விழுந்து போக அது ஏதுவாய் மாறிவிடும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தின் வழியை காண்பிக்கிறார். ஒரு ஜெயத்தின் வழி என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்ப்பா. நீங்க கர்த்தரை ஆராதிக்கலாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்காக உங்களோட காணிக்கையை கொடுக்கலாம். ஆனா இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்துடைய கர்த்தருடைய எதிர்பார்ப்பை, கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றாத பட்சத்தில் நம்முடைய ஆராதனை வீண், நாம் செய்கிற ஊழியம் வீண், நம் ஆண்டவருக்காய் கொடுக்கிற காணிக்கைகள் வீண். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியங்கள் செயலற்று போயிருக்கிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை இழந்து போயிருக்கிறது. காரணம், இன்னைக்கு ஒப்புரவாகுவதற்கு மனசு இல்லை. நான் என்ற அகந்தை இருக்கிற அப்படினாலே மற்றவர்களை மன்னிக்க முடியல, ஒப்புரவாகிறதுக்கு முடியல. இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றினாதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் முடியும். நான் ஒன்று சொல்றேன், நீங்க எங்கேயாவது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரோடு கூட சரியில்லாத ஒரு கிறிஸ்தவர், ஆமென், யாரோடும் சரியா இருக்க முடியாது. No Christian can be right with God if he or she consciously wrong with the fellow man. மற்றவரோடு கூட மனப்பூர்வமாக நல்ல ஐக்கியத்தில் இருக்க முடியாத எவருமே கர்த்தரோடு சரியா இருக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? மற்றவரிடத்துல இந்த பிரதர்ட்ட என்னால பேச முடியாது, இந்த சிஸ்டர்ட்ட என்னால பேச முடியாது, அவரோட முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறேன்னா அது போல ஒரு பொய் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் யாரோ ஒரு இடத்துல அவர்களை மன்னிக்காம ஒப்புரவாக மனதில்லாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க யோசித்து பார்க்கணும். அந்த 23ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்களுக்கு யாரோ ஒருவர் உங்கள் பேரில் குறைவுள்ளவர்கள் என்று நீங்கள் நினைவு கூறுவில் என்றால், நினைவு கூறுவில் என்றால் அந்த நினைப்பூட்டுகிறது யார் பிரதர்? பரிசுத்த ஆவி. நம்மளை நினைப்பூட்டுகிறது பரிசுத்த ஆவி. நான் தாழ்மையா விசுவாசிக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சிலரை குறித்து நினைப்பூட்டுவார். இந்த நபரோடு ஒப்புரவாகணும், அந்த நபரோடு ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொல்றாரு, நினைவு கூறுவில் என்றால் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? ஆவியானவர் நினைப்பூட்டுவதை நீங்கள் ஒரு நாள் அசட்டியாய் எண்ணிவிடாதீர்கள், அற்பமாய் எண்ணிவிடாதீர்கள். கர்த்தருடைய சமுத்திரம் உட்கார்ந்து தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சிலரை குறித்து நினைப்பூட்டுவார் என்றால், நினைவு கூற செய்வார் என்றால், உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே தாராளமாய் நான் அவரை மன்னிக்கிறேன்ப்பா, மனப்பூர்வமா மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சில சமயத்தில் சிலர் உங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க ஒப்புரவாக போனா கூட உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவர்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆனா உங்க பங்குக்கு நீங்க எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னியுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்கள், சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். மன்னிக்கும் போது, நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதியை விடுதலை ஆக்குகிறீர்கள்.
நல்ல கவனிங்க. when you forgive you are setting a prisoner free. கேக்குறீங்களா? நீங்க மன்னிக்கும் போது சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட ஒரு சிறை கைதியை விடுதலை ஆக்குகிறீர்கள். அந்த சிறை கைதி வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். யோசிச்சு பார்க்க முடியுதா? நீங்கள் மன்னிக்கும் போது, ஒருவரை மன்னிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சிறை கைதியை விடுதலை ஆக்குறீங்க. அந்த சிறை கைதி யாரு? நான் தான், நீங்கள் தான். ஹல்லேலூயா. தமிழ் அழகா ஒரு வசனம் இருக்குங்க, நீங்க வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த விடுதலை பண்ணுங்கன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு உங்ககிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருந்தா என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அந்த விடுதலை பண்ணுங்கன்ற இடத்துல இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா forgiveன்னு போட்டிருக்கோம், மன்னியுங்கள்னு போட்டிருக்கோம். நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது நீங்கள் அந்த நபரை விடுதலை ஆக்குறீர்கள். நீங்க அந்த நபரை விடுதலை ஆக்கும் போது நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன் பாருங்களேன், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பைபிளை திறந்தா தூக்கம் வருது, வசனத்தை கவனிக்க முடியல. அதான் விடுதலையா? விடுதலை இல்ல பிரதர், சிஸ்டர், விடுதலை இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க யாரையோ ஒருத்தரை விடுதலை பண்ணாம வச்சிருக்கிறீங்க, யாரையோ ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறீங்க. அதனால உங்களோட வாழ்க்கையில் விடுதலை இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கே உங்களோட வாழ்க்கையில் விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவரை மன்னிக்காத பட்சத்தில், நல்லா கேட்குறீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவரை மன்னிக்காத பட்சத்தில் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 50 வயசுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு 50 வயசு. இந்த 50 வயசுல சிறு பிள்ளை முதற்கொண்டு இந்த 50 வயசு வரைக்கும் எவ்வளவு பாவம் பண்ணியிருப்போம், எவ்வளவு தப்பு பண்ணியிருப்போம், எவ்வளவு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்போம், அப்படிதானே? எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றிருப்போம், அப்படிதானே? நீங்க யாராவது ஒருத்தரை மன்னிக்கல அப்படின்னா இந்த 50 வருஷத்துல ஆண்டவர் உங்களை மன்னிச்சு அத்தனை மன்னிப்பும் கேன்சல். கவனிக்கிறீங்களா? நீங்க யாராவது ஒரு நபரை ஏதோ ஒரு விஷயத்துல மன்னிக்காத பட்சத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில 50 வருஷம் மன்னிச்சாரு பாருங்க, அத்தனை மன்னிப்பும் கேன்சல். எவ்வளவு பெரிய நஷ்டம் பிரதர், எவ்வளவு பெரிய நஷ்டம். இதை விசுவாசிகள் உணர்றதே இல்லை. இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியல. இது நான் சொல்றது அல்ல, வேதம் சொல்றது. எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க, நீங்களே எடுத்து வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35 வரைக்கும். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால், நீ என்னை வருந்தி கெஞ்சி கேட்டபடினாலே, வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். அந்த கடன் முழுவதையும் உனக்கு. எவ்வளவோ பெரிய கடனுங்க, இந்த மனுஷன் செலுத்த வேண்டிய ஒரு பெரிய கடன். முழு கடனையும் அந்த எஜமான் மன்னிச்சுட்டாரு பாருங்க. இப்போ 33ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து, அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும். எவ்வளவு நாள் பிரதர்? அவன் பட்ட அத்தனை கடனையும் நீ திரும்பி கொடுக்கணும்.
நான் எல்லாத்தையும் உனக்கு மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா நீ இன்னொரு ஆளுக்கு மன்னிக்காதபடினாலே நீ பட்ட கடன் அத்தனையும் திரும்பி செலுத்துற வரைக்கும் கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வேதனைப்படுகிறார்கள். இங்கிலீஷ்ல டார்மெண்டர்ஸ் இருக்கும். டார்மெண்ட் தான். நைட்டு படுத்தா தூக்கம் கிடையாது, மனசுல சமாதானம் கிடையாது, இருதயத்தில் வேதனை, துக்கம். காரணம் என்ன? மன்னிக்க தவறுகிறது தான். நீ பட்ட கடன் அனைத்தையும் திரும்பி கொடுக்கிற வரைக்கும் உபாத்தியரிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க 35வது வசனத்துல, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? கொடுத்த எல்லா மன்னிப்பும் கேன்சல் பண்ணுவார். அதான் அர்த்தம். இத்தனை வருஷம் உங்களோட வாழ்நாள் முழுவதும் நீங்க ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்ற அத்தனை மன்னிப்பும் நான் கேன்சல் பண்ணி விடுவேன். எவ்வளவு பயங்கரமான விஷயங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய கடன் மன்னிக்கப்பட்டிருக்கு. இப்ப எஜமான் சொல்றார், அத்தனை திரும்பி செலுத்தினா தான் உனக்கு விடுவேன், அது வரைக்கும் நீ வேதனை தான் படணும், அது வரைக்கும் உபாத்தியர் இடத்துல தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று யோசித்து பாருங்கள். நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில நஷ்டங்கள், பண நஷ்டம், பொருள் நஷ்டம், பொருள் சேதம். ஏன்? மன்னிக்க தவறுகிறதுனால. மன்னிக்க தவறு. திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே மனப்பூர்வமா மன்னிக்கிறப்பா, இனிமேலும் கசப்பு வைராக்கியம் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை அனுபவிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இன்னும் முதல் குறிப்பில் தான் இருக்கிறோமா? இரண்டாவதாக, முதலாவது ஆவிக்குரியது, பிறகு தற்காலிகமானது. முதலாவது ஆவிக்குரியது, பின்பு தற்காலிகமானது. அந்த திருவுக்கோள் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோசிச்சு பாருங்க. தேவனுடைய முன்னுரிமையை நீங்கள் முதன்மையாய் வைக்கும் பட்சத்தில், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் அதை முதன்மையாக வைக்கும் போது எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய தேவையை அற்புதமாக சந்திப்பார். குறைவின் மத்தியிலும், சுற்றிலும் தேசத்தில் பஞ்சம் குறைவுகள் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த பகுதியில் 31-32 வாசிங்க. 31ஆம் வசனம், மத்தேயு 6:31-32 வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா தன் பிள்ளைகளின் தேவையை அறிஞ்சிட்டு தெரிஞ்சு தேவையை சந்திக்காம இருப்பாரா? ஒரு தாய் தன்னுடைய மகளுடைய தேவையை அறிந்துட்டு சந்திக்காம இருப்பாங்களா? இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையான பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினாலே கண்டிப்பாய் தேவையை சந்திப்பார். ஆனா ஆவிக்குரிய விஷயத்தை முன்னாக வைக்கணும். சரீர பிரகாரமான காரியம் அல்ல, தற்காலிகமான காரியம் அல்ல, ஆவிக்குரிய காரியத்தை முன்பாக வைக்க வேண்டும். அந்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அது நம்முடைய நீதிகரிப்பை குறிக்கிறது அல்லது ரட்சிப்பை குறிக்கிறது. அவருடைய நீதியை தேடுங்கள் சொல்லும் போது அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. ரட்சிப்பை தேடுறதும் அவருடைய பரிசுத்தத்தை நம்ம தேடணும். நீங்க அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்தை தேடுறதே இல்லையே. ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் நீதிகரிக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை தேடுகிறது இல்லையே. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுறார் பாருங்க, வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆதலால் பிரியமானவர்களே,
இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற நம்முடைய தேவை எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆபிரகாம் அந்த மோரியா மலை ஏறுறாரு பாருங்க. ஈசாக்கை கூட்டிட்டு ஏறுறாரு. ஈசாக்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஈசாக்கை மோரியா மலையில பலியிடணும். அப்ப ஈசாக்கு கேட்கிறார் ஆபிரகாம் இடத்துல, தகப்பனே நெருப்பு இருக்கிறது, பலிக்கான கட்டை இருக்கிறது, பலி எங்க? ஒரு தேவை இருக்கிறது. ஆனா ஆபிரகாமுக்கு இந்த தேவை தெரியாது. ஆபிரகாமோட தேவையே ஆபிரகாமுக்கே தெரியாது. ஆனா கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தாரா இல்லையா? இன்னைக்கு யார் இடத்துல கர்த்தர் பேசுறா தெரியல. உங்களுடைய தேவை உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு என்ன அத்தியாவசியமா தேவைப்படுகிறது என்பது நீங்களே அறியாமல் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்க அறிவதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:19 உங்கள் தேவைகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, மகிமையில் இல்ல. மகிமையில நம்மளுக்கு தேவையே இருக்காது. மகிமையாய் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி மகிமையாய் சந்திப்பார். மகிமையாய் நம்ம அநேக சமயத்தில் நினைக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். இல்ல, கர்த்தர் நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி சந்திக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறவர். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த தேவைக்கு ஏற்றபடி கர்த்தர் ஏதாவது தருவாரா? தேவைக்கு ஏற்றபடி தரவே மாட்டார். தேவைக்கு ஏற்றபடி தருகிறவர் அல்ல, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி தருகிறவர். நம்முடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி தருகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போறாங்க. அப்ப ஐஸ்கிரீம் காரன் வித்துக்கிட்டே போறாரு. ஐஸ்கிரீம். அப்ப அந்த சின்ன பிள்ளை அப்பாவிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குது. அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, இது வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குவாலிட்டி ஐஸ்கிரீம் வரும். இது சாதாரண ஐஸ்கிரீம், இதை சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு ஆகாது. இந்த ஐஸ்கிரீம் வேண்டாம், பின்னால குவாலிட்டி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பிள்ளையோட தேவை ஐஸ்கிரீம். ஆனா அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னுடைய தேவையின்படி அல்ல, என்னுடைய பர்சன் ஐஸ்வரியத்தின்படி, என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி, என்னுடைய வசதியின்படி நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா எப்ப தெரியுமா? சரீர காரியத்தை அல்ல, ஆவிக்குரிய காரியத்தை முதன்மையாய் நீங்கள் வைக்கும்போது, ஆவிக்குரிய காரியத்தை முதன்மையாய் வைக்கும்போது சரீர தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்திப்பார். அநேக சமயத்தில் இந்த ஆவிக்குரிய ஒழுங்கை நாம் மாற்றி விடுகிறோம். ஆவிக்குரிய வரிசை முறைன்னு சொல்லலாம். ஆவிக்குரிய வரிசை முறை என்ன தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம். இதான் ஆவிக்குரிய வரிசை. எங்க வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்க நேரம் இல்லை, கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் காக்கப்படுவதாக. ஆனா இந்த வரிசை முறையை நம்ம மாத்தி நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? சரீரம், ஆத்மா, ஆவி. இங்கதான் பிரச்சனையே. தெய்வீக வரிசை ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் எப்ப? கடைசி தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடைசியில் இருக்கிற சரீரத்தை கொண்டாந்து முன்னால வச்சுட்டு சரீரத்துக்காக உழைக்கிறோம். சரீரத்துக்காக எல்லா காரியம், நாள் முழுவதும் சரீரத்துக்காக தான். நான் தாழ்மையா கேட்கிறேன் பிரதர், சிஸ்டர், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா கேட்கிறேன். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் உங்களுடைய ஆத்மாவுக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு?
இந்த சரீரத்துக்காக 8 மணி நேரம் வேலை, இன்னும் ஓவர் டைம் பண்ணா இன்னும் அதிகமான நேரம். ஆத்துமாக்காக ஒரு நாளிலே நீங்கள் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வரிசை முறையை மாற்றக்கூடாது, அது தெய்வீக வரிசை முறை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நல்லா கவனிங்க, ஆவி ஆவிக்குரியது. நம்முடைய ஆவி ஆவிக்குரியது. ஏன் ஆவிக்குரியது என்றால், கர்த்தரே கொடுத்தது. நம்முடைய ஆவியை யார் கொடுத்தது? மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்து அவனுடைய நாசிலே தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவா மாறு, நிஷ்மாத் கை. அப்ப ஆவி ஆவிக்குரியது. ஆனா அந்த மாமிசம் இருக்கிறதுல அது காணல், என்ன சொல்லலாம், மாம்சத்துக்குரியது. இந்த சரீரம் மாம்சத்துக்குரியது. ஏன்னா இந்த சரீரம் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டது, பூமியில் எடுக்கப்பட்ட மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது சரீரம். அப்ப அந்த சரீரம் மாமிசத்துக்குரியது, ஆவி ஆவிக்குரியது. ஆவிக்குரியது. ஆத்மா இப்ப எங்க இருக்கு? ஆத்மா எங்க இருக்குன்னா, ஆவிக்குரிய ஆவிக்கும் பூமிக்குரிய சரீரத்துக்கும் நடுவா இருக்கிறதா ஆத்மா. இப்ப ஒரு பக்கத்துல இந்த மாமிசம் ஆத்மாவை போஷிக்க பிரயாசப்படுகிறது, மறுபக்கத்துல ஆவி ஆத்மாவை போஷிக்க பிரயாசப்படுகிறது. ஆத்மா 2 செயலி இழுக்கப்படுது. ஒரு பக்கத்துல மாமிசம் இழுக்குது, இன்னொரு பக்கத்துல ஆவி இருக்குது. ஆவிக்கு இந்த ஆத்மா விட்டு கொடுத்தா பரிசுத்தமாயிரும். மாமிசத்துக்கு இந்த ஆத்மா விட்டு கொடுத்தா கரைப்பட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிடும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவருடைய ஆத்மா மாமிசத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆவிக்கும் அந்த மாமிசத்துக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம். என்ன போராட்டம்? ஆத்மா என்னதுன்னு சொல்லி மாமிசம் சொல்லுது, ஆவி என்ன சொல்லுது? இல்ல ஆத்மா என்னுடையதுன்னு சொல்லுது. ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நடுவில் ஆத்மா அலசடிப்படுகிறது. ஆவிக்கும் மாமிசத்துக்கு நடுவே ஆத்மா அலசடிப்பட்டு கொடுக்கிறது. இங்கதான் நம்ம தீர்மானம் பண்ணணும். ஒரு நாளும் உங்களுடைய ஆத்மா மாமிசத்தாலே போஷிக்கப்படக்கூடாது, ஆவியினாலே போஷிக்கப்பட வேண்டும். அங்கதான் பரிசுத்தம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன். ஆத்மா வாழ்ந்திருக்கணும். நீங்க ஆத்மா வாழ்ந்திருந்தா மற்ற எல்லா விஷயத்திலும் நாம சுகமாக இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, முதலாவது உங்களை நியாயம் தீர்க்கணும், பிறகு மற்றவர்களை நியாயம் தீர்த்தல். ஆனா ஆப்போசிட்டா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதானே? முதலாவது யாரை நியாயம் தீர்க்கணும்? பிரதர், முதலாவது நியாயம் யாரைய நியாயம் தீர்க்கணும்? என்ன நான் நியாயம் தீர்க்கணும், மற்றவர்களை அல்ல. வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நீ உன் கண்ணில என்ன இருக்குது? உத்திரம் இருக்கிறது, அதை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? சகோதரன் கண்ணில் என்ன இருக்கு? உங்களுடைய கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சகோதரனே, உன் சகோதரன் இருக்கிற கண்ணில் இருக்கிற துரும்பை தான் உன்னால பார்க்க முடியுது ஒழிய உடைய சொந்த கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்க முடியல. நம்மளோட கண்ணில் லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்குது ஒண்ணு, தெருவில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, லைட்டு கம்பம், அந்த மாதிரி இருக்கு நம்மளோட கண்ணில். ஆனா நம்ம என்னத்தை பார்க்குறோம்? அதை விட்டுறோம். இன்னொரு சவனுடைய கண்ணில் ரொம்ப சின்ன ஒரு துரும்பு இருக்கு. அப்பா, உன் கண்ணில் துரும்பு இருக்குப்பா. நான் கேட்குறேன், இந்த ஆளுக்கு எப்படிங்க கண்ணு தெரியும்?
ஒரு லைட்டு கம்பத்தையே கண்ணில் வச்சுக்கிட்டு துரும்பு எப்படி கண்ணுக்கு தெரியும்னு கேட்கிறேன். இந்த ஆள் அந்த கண்ணில இருந்து துரும்ப எடுக்க பிரயாசப்பட்டா இருக்கிற பார்வை அந்த ஆளுக்கு போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, மற்றவர்களை ஒரு நாள் நியாயம் தீர்க்க வேண்டாம். அநேக சமயத்தில் நம்மை நீதிகரித்து விட்டு நம்ம சரியா இருக்கிறோம், நாம செய்யறதா சரி, மற்றவங்களாம் தப்பு, எவ்வளவு சீக்கிரத்தில் மற்றவர்களை குற்றவாளியா நாம் தீர்க்கிறோம், நியாயம் தீர்க்கிறோம். நீங்க ஒன்று யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு விரலை யாருன்னா விரோதமா நீட்டிட்டீங்கன்னா 3 விரல் உங்களுக்கு விரோதமா நீட்டிட்டு இருக்குன்னு மறந்துடக்கூடாது. ஒரு விரல் தான் மற்றவர்களுக்கு விரோதமா, 3 விரல் யாருக்கு விரோதமா தான் நிக்குது? நமக்கு விரோதமா தான் நிக்குது. ஆமென். ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க. வசனத்தை வாசிங்க. மத்திய 7:2 வாசிங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குற அதுதான் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றார், யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். எரேமியா 17:10 வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். நம்முடைய இருதயத்தை ஆராயக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டானால் ஆண்டவராக. நம்முடைய உள்ளந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவர் ஒரு உண்டானால் ஆண்டவராக இயேசு. அவனு சொல்றேன் பிரதர் சிஸ்டர், தயவுசெய்து கவனிங்க. ஒருவருடைய முகத்தை பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒருத்தருடைய முகத்தை நீங்க பார்த்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதை சொல்லக்கூடியவர் ஒரு உண்டானால் ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். மனுஷனுடைய நினைவுகளை அவர் அறிந்தவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்ப உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமையே நம்ம எப்படி நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறோம்? இந்த பிரதர் அவ்வளவுதான், இந்த சிஸ்டர் அவ்வளவுதான், இவங்க ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. எப்படி நியாயம் தீர்க்கிறோம்? பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே, எப்படிங்க சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சாந்தத்தோட பண்ணணுமா? தாழ்மையோடு பண்ணணுமா? அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணணுமா? தாழ்மையோடு. ஏன் தெரியுமா? நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன் பவுல் சொல்றா தெரியுமா? நீங்களும் அதே மாமிசத்துல தான் இருக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு விழுந்து போனா நாளைக்கு நீங்க விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பாவத்துல நீங்க விழுந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பிரதர். அதனாலதான் மனத்தாழ்மையோடு சாந்தத்தோடு மற்றவர்களை சீர்பொருந்த செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய பழைய நிலைமை, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்காருன்னு மறக்கவே கூடாது. என்ன பழைய நிலைமை, எப்படி இருந்துச்சு நம்முடைய பழைய நிலைமை, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர்ல பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அநேக எல்லாமே பிடிக்கும், ஆனா ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், மரணத்துக்கு முன்பாக கர்த்தர் யாரையும் நியாயம் தீர்ப்பது கிடையாது. ஏன்னா மரணம் வரைக்கும் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே மரணத்துக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மரணத்துக்கு முன்பாக எந்த மனுஷனையும் நியாயம் தீர்ப்பதில்லை. ஆனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் நியாயம் தீர்த்துறோம். வேதம் என்ன சொல்லி தெரியுமா? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் மரிக்கிற வரைக்கும் அந்த மனுஷனை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துறது இல்லைங்க. அந்த மனுஷனை நியாயம் தீர்க்கிறது இல்லை கர்த்தர். அப்ப கர்த்தரே ஒரு மனுஷனை மரணம் வரைக்கும் காத்திருந்து நியாயம் தீர்க்கிறார் என்றால் நாம் எவ்வளவாய் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி இருக்க வேணும்.
எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து நாளிலே ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இது என்னுடைய வேலை அல்ல, நான் யாரையும் நியாயம் தீர்க்க போறதில்லை. ஒரு பரிசுத்தவான் இப்படியா சொன்னார், பார்க்கிற காரியத்தை கூட நம்பாதீங்கன்றார். பார்க்கிற காரியம் கூட உண்மையா இல்லாம இருக்கலாங்க. ஒருவரை நீங்க தவறான கோணத்தில் பார்க்கலாம், ஆனா அவருடைய உள்ளம் பரிசுத்தமா கூட இருக்கலாம். யோசிச்சு பார்க்க முடியுதா? பார்க்கிற காரியம் கூட உண்மை அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டதுனால நியாயம் தீர்க்காதீங்க. சத்தியம் என்ன தெரியுமா? நான் இதோட முடிக்க போறேன், நல்ல கவனிங்க. சத்தியம் என்னன்னா, நாம் நம்மை நியாயம் தீர்த்தால் கர்த்தர் நம்மை நீதிகரிப்பார். நியாய தீர்ப்புக்கும் நீதிகரிப்புக்கும் நிறைய வித்தியாசம் தானே. நான் என்னையே நான் நியாயம் தீர்த்தால் கர்த்தர் என்னை நீதிகரிப்பார். நான் என்னை நீதிகரித்துக் கொண்டால் கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். இதுதான் சத்தியம். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க பாருங்க, ஒரு ஆயக்காரன் ஒரு பரிசேயன். அந்த பரிசேயன் சொல்றார், ஆண்டவரே நான் ரெகுலராக தசமம் பாகம் கொடுத்துறேன், சரியான உபவாசம் பண்றேன், நான் இந்த மனுஷனை போல இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் அந்த மனுஷன் தன்னைத்தானே நீதிகரித்துக் கொள்கிறார். அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் பரிசுத்தம், நான் உபவாசம் பண்றேன், நான் தசமம் பாகம் கொடுக்கிறேன், தன்னையே நீதிகரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆயக்காரன் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாக என் மேல் இரக்கமாறு ஆண்டவரே, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி தன்னை அவன் நியாயம் தீர்த்தபடினாலே வேதம் என்ன சொல்லி தெரியுமா? அவன் நீதிகரிக்கப்பட்டவனாக விடு சென்றான். கர்த்தர் அவனை நீதிகரிக்கிறார். இந்த திருவிருந்தாராலே ஒரு தீர்மானம், எல்லா கண்களும் மூடலாமா? தேவ சமூகத்தை உணர்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான அந்த செய்தி நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது செய்யணும். ஆண்டவர் சொல்றார், முதலாவது மன்னிக்கணும், அதுக்கு பிறகுதான் கொடுக்கணும். நீங்க மன்னிக்காம ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் ஆண்டவர் ஏற்க மாட்டார், எதை செய்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனப்பூர்வமாய் மன்னிங்க சகோதரனே. எவ்வளவுதான் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் அநீதி செய்யப்பட்டிருந்தாலும், ஆவிக்குரியவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே திருவிருந்திலே பங்கு பெறுகிற நான் ஆண்டவரே மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன்ப்பா, மன்னிக்கிறேன். முதலாவது மன்னிப்பு, பின்புதான் கொடுத்தல். முதலாவது ஆவிக்குரிய, இரண்டாவது தான் சரீரம். முதலாவது ஆத்துமா, அப்புறம் தான் சரீரம். வேறு பிரித்து பார்க்க பழகிக் கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது நம்மை நியாயம் தீர்க்கணும். நான் நம்மை நியாயம் தீர்க்கணும். முதலாவது ஆண்டவரே நான் சரியில்லைன்னு சொல்லணும், நான் தவறு செய்திருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதை விட்டுருங்க பிரதர் சிஸ்டர், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதை விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி கொடுக்கிறது ஆவியில உணர்கிறேன். திருவிருந்திலே பாத்திரவான்களாய் பங்கு பெற வேண்டுமானால் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இந்த காலை வேளை மத்தியான வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நம்ம மன்னிக்க வேண்டியது உண்டு. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் இருதயத்தில் ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் முகத்தையே பார்க்க மாட்டாங்க, பார்த்தா பேச மாட்டாங்க, பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெறும் வார்த்தையில சொல்லுவாங்க, எனக்கு இருதயத்தில் ஒன்றும் இல்லை, நான் எப்பயோ மன்னிச்சிட்டேன். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர் சகோதரனே, சகோதரி. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர், வார்த்தையை கேட்டு மயங்குகிறவர் அல்ல. உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். உள்ளந்திரிகளை அதனாலதான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர், மனப்பூர்வமாய். எத்தனை பேர் தீர்மானம்? ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆவியில உணர்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவரை சேவாடிக்கொண்டு இந்த பரிசுத்த திருப்பந்தியில பாத்திரவான்களாய் பங்கு பெறணும். எந்த கசப்போடு, வைராக்கியத்தோடு, குரோதத்தோடு, பகையோடு பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. மனப்பூர்வமாய் மன்னிக்கிறான். கசப்பான வேர் என்னுடைய இருதயத்திலே முளைத்தெழும்பாதபடி அப்படிப்பட்ட கசப்பான வேரை நான் பிடுங்கி எறிகிறேன் ஆண்டவரே. கிருபை விட்டு விளைந்து விடாதபடி, அநேகரை தீட்டுப்படுத்தி விடாதபடி அந்த கசப்பான வேரை நான் பிடுங்கி எறிகிறேன். எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். என்னோட சரீரம் அல்ல, என்னோட ஆத்மா ரொம்ப முக்கியம். முதலாவது என்னோட ஆத்மா, முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை, பிறகுதான் அந்த உலக வாழ்க்கை. முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. முதலாவது என்னை நியாயம் தீர்த்துக் கொள்ளணும். என்னை நியாயம் தீர்க்கணும், மற்றவர்களை அல்ல. வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லமா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சகோதரனே, சகோதரி. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காதீங்க. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் விடுதலை இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, விடுதலை இல்லை. இன்னும் உபாதிக்கப்படுகிறார்கள், இன்னும் வேதனையில் இருக்கிறார்கள், துக்கத்தில் இருக்கிறார்கள், சஞ்சலத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? மன்னிக்க முடியாத சுபாவம் தான். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. நான் மன்னிக்கும் போது சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதியை நான் விடுதலை ஆக்குகிறேன். அந்த சிறைச்சாலை கைதி வேற யாரும் இல்லை, நான் தான் ஆண்டவரே. நான் மன்னிக்கும் போது நான் விடுதலை அடைகிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஈமேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே ஒப்புவிக்கிறேன், யாவையும் தாராளமாய் என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன், மெய்யாய் ஒப்புவிக்கிறேன் என்ற ஒரு பாடலை பாடும்போது எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய் என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன், மெய்யாய் பரிசுத்த கரங்களை உயர்த்தி கடைசி ஒரு விசையாக ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. வாய்களை திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த மகத்துவமான ரட்சிப்பின் கிரியை நினைத்து
ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்த பரிசுத்த திருவிருந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தர் எங்களையும் கர்த்தாவே தகுதிப்படுத்தினீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கேட்ட வசனத்தின் கர்த்தாவே இந்த சத்தியத்தை தொடர்ந்து நாங்கள் உணரும்படி எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தயவுள்ள நல்ல கரம் ஆண்டவரே சிறந்தாழ்த்து இருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்குவதாக. கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தை கட்டளிடுவீராக, உடைய சந்தோஷத்தை கட்டளிடுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே நிலைத்து நிற்கிற தேவ பிரசன்னத்தை கட்டளையிட்டு சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவனை அற்புதமாய் சந்தித்து சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களிலே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களும் என்றால் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தாவே இந்த நாட்களிலே ரட்சிக்க வேணுமாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட வேண்டியது உண்டு. இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய ஊழியக்காரன் நடிகன் பாரத்தோடு செபிக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் ரட்சிப்பின் கிரியை கர்த்தாவை நிறைவேற்ற வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். அற்புதமாக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பின் சத்தியத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு கல்வாரி தரிசனத்தை தருவீராக. கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய பிரசன்னத்தோடு ஆசீர்வாதத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். எல்லா கன துதி மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.